Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 19th to 21st November 2022. So the first article related to the loss and damage fund. So which was proposed in the United Nations Conference of Parties, that is United Nations Framework Convention on Climate Change order. Conference of Parties meeting 27 is happening. So already நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது. ஸோ அந்த மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் வார்சா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மீட்டிங் 2013 நடந்த மீட்டிங்கில் தெர் இஸ் அ ஃப்ரேம்வொர்க் அது டிஸ்கஸ் பண்ணாங்க. இட் வாஸ் நாட் இனிஷியேட்டட் அட் த டைம். அப்போது டிசிஷன் எடுக்கப்பட்டது தான் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கணும் அப்படின்றத முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட 500 பில்லியன் இதோட ஒர்த். அண்ட் ஆனுவலி த டெவலப்டு கண்ட்ரிஸ் ஹேவ் டு ஃபண்ட் ஆஃப் 200 பில்லியன் ஆனுவலி கலெக்ட் பண்ணணும். இதை வந்து வல்னரபிள் கண்ட்ரிஸ் கேட்டகரியில் இன்வெஸ்ட்மெண்டேஷன். ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆரம்பிக்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், தெர் இஸ் ஸ்மால் டெவலப்மெண்ட் ஐலண்ட்ஸ் ஆர் தேர். தெர் இஸ் அ சின்ன சின்ன தீவுகள், பசிபிக் ஓஷன், கரீபியன் ஏரியா. ஸோ இந்த தீவுகள் மால்தீவ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து லைக் 2050 அந்த டைம் போகும்போது இதோட மேஜர் பார்ட்ஸ் வில் கோ அண்டர் த சி பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த நாடுகளை பாதுகாக்கிறதுக்காக வி நீட் டு கோ பை இமீடியட் மிட்டிகேஷன் எஃபெக்ட் அப்படின்றத அந்த நாடுகளை வலியுறுத்தி இருந்தாங்க. அதில் மெயினாக அவங்க கோரப்பட்டது லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்றது. ஸோ இது வளர்ந்த நாடுகள் 1850 to 1900. ஸோ அந்த டைம் பீரியடில் மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி, தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் பெனிஃபிட் அனுபவித்த கண்ட்ரி, தட் இஸ் யூரோப்பியன் யூனியன், அப்புறம் யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ், இன்றைக்கி டெவலப்டு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ இந்த கண்ட்ரிஸ்கிட்ட இருந்து ஃபண்டை வாங்கி தே ஆர் தி ரெஸ்பான்சிபிள் பொல்யூட்டர்ஸ். ஸோ பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபிள் தான் இது. ஸோ இதை வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளுக்கு வந்து வல்னரபிள் கேட்டகரி, கிளைமேட் சேஞ்சில் ரொம்ப அஃபெக்டாக இருக்கக்கூடிய நாடுகளை இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்குறது. தட் இஸ் ட்ரான்சிஷன் கேட்டகரி, ரெனியூவபிள் எனர்ஜி கேட்டகரி மட்டும் இல்லை, மெயின்லி அவங்க வந்து அடாப்ஷன் மெக்கானிசம்ஸ் தே ஹாவ் டு கோ. இப்போ ஃப்ளட் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்னால் ஃப்ளட்டுக்கு ஏற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு வார்னிங் சிஸ்டம் எக்ஸெட்ரா. அதே மாதிரி ரொம்ப லைக் எர்த்குவேக் இந்த மாதிரியான டிசாஸ்டர் வரக்கூடிய கண்ட்ரிஸ், கிளைமேட் சேஞ்சினால எர்த்குவேக் வராது, லைக் இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளட், சைக்ளோன்ஸ், ஸோ எக்ஸெட்ரா பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதிகமான மழை இருக்கிறது, ட்ராட்ஸ் அதிகமாகிறது, ஒரு பக்கம் ட்ராட்ஸ் அதிகமாக, இன்னொரு பக்கம் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அக்ரிகல்ச்சர் அடாப்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஃபுட் செக்யூரிட்டி, ஸோ அதுக்கான ஃபண்டிங் மெக்கானிசம் தான் இந்த மெக்கானிசம். க்ரீன் கிளைமேட் ஃபண்டுன்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து க்ரீன் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுவும் டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்டேருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ண. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 72 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 100 பில்லியன் இருக்கணும். 2020 இன்வெஸ்ட்மெண்ட் இயர்லி 100 பில்லியன் வந்து கொடுக்கணும் அப்படின்றது. பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இனிஷியேஷன் வந்து வல்னரபிள் கண்ட்ரிஸ், பாதிக்கப்பட்ட கண்ட்ரிஸுக்கு வந்து காம்பன்சேஷன் ஃபார் த டேமேஜுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்காக தான் இந்த இனிஷியேஷன். இப்போ இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் ஃப்ளெட்ஜ் அடாப்ஷனில் வரக்கூடிய 2023 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் வில் ஹேப்பன் இன் 28th மீட்டிங். இப்போ நடக்கக்கூடிய 27th மீட்டிங் யூஏஇயில் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் இதோட ஃப்ரேம்வொர்க் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்டேஷன், எப்படி இதை கலெக்ட் பண்ணப்படும், யார் யாருக்கிட்ட வந்து இதை கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஃபண்ட். ஸோ வளர்ந்த நாடுகள் மட்டும் இல்லை, டெவலப்ட் கண்ட்ரிஸ் கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனா, டெவலப்பிங் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய சைனா அண்ட் இந்தியா லைக் கண்ட்ரிஸ் கிட்டேருந்தும் அதிகமாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா இஸ் நாட் அக்செப்டிங் இட்.
ஸோ that's all about this current affairs. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுனா என்ன அப்படின்றது தெரியணும். க்ரீன் கிளைமேட் ஃபண்டுக்கும் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. ஸோ இது கேம் ஃப்ரம் தி வார்சா இன்டர்நேஷ்னல் மீட்டிங் தட் ஹேப்பன்ட் யுஎன்எஃப்சிசியோட 2013 மீட்டிங்கில் இது டிசிஷன்ஸ் லைக் டிஸ்கஸ் பண்ணப்படுது. அப்புறம் இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் இது இம்ப்ளிமெண்டேஷனில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடாப்ஷன் பண்ணப்பட்டு இம்ப்ளிமெண்டேஷனில் வருது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகிள். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி போஸ்கோ. ஸோ சைல்டு செக்ஷுவல் அப்யூஸை வந்து தடுக்கிறதுக்காக 2012 உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்ட் இது. ஸோ வி வில் டிஸ்கஸ் தோஸ் ரிலேட்டட் ஆர்டிகிள். ஓகே, ஸோ போஸ்கோ 2012 இந்த ஆக்ட் வந்து ஃப்ரேம்வொர்க் பண்ணப்படுது டு ப்ரொடெக்ட் தி சைல்டு தட் இஸ் லெஸ் தேன் 18 கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே சைல்டு தான். இட்ஸ் ஜெண்டர் நியூட்ரல் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இந்த குழந்தைங்களோட லைக் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட், அப்புறம் ப்ரோனோகிராஃபி எக்ஸெட்ரா. ஸோ அப்யூசிங் பண்ணுறது, harassing them, everything will come under the POSCO punishment less than 18 அப்படின்றப்போ. தென் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 8 will talk about 8 years imprisonment. Section 8 talks about minimum 3 years imprisonment those who are arrested, convicted அப்படின்றப்போ. அப்புறம் செக்ஷன் 7 defines the crime. So that's all. Aprom there will be a special court for the trial. இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மெயின்லி 14% of the cases 14% conviction of போஸ்கோவில் கன்விக்ஷன் ஆகிறவங்க they are known to the victim. ஸோ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான வெல் நோன் பர்சன்ஸ். இட்ஸ் அண்டர் தி உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு எடுத்து இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்னு சொன்னேன். மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இது பொருந்தும். இந்த சட்டம் ப்ரொடெக்டிங் த ஃபீமேல் அண்ட் தி மேல் அண்ட் தி ஃபீமேல் கேர்ள் சைல்டு. அப்புறம் there is a no reporting of crime, then punishment is there. ஸோ யாராச்சும் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னா தெரிஞ்சவங்க இந்த கேஸில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கிடையாது. யாராச்சும் இதை பார்க்குறாங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க கொடுக்கல அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் எ கிரைம். அப்புறம் நோ டைம் லிமிட், எப்போ வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இந்த கீப்பிங் தி விக்டம் ஓட நேம் இதெல்லாமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வெளியில் விடக்கூடாது. இட்ஸ் அகெயின்ஸ்ட் தி போஸ்கோ ஆக்ட். இஃப் எனிபடி இஸ் டூயிங் வயலேஷன் தென் தே வில் ஆல்சோ பி சார்ஜ். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி இஸ் த டாப் மோஸ்ட் போஸ்கோ கேஸ் ஃபைல் பண்ணுறதுல. ஸோ கன்விக்டட் ரேஞ்ச் தட் இஸ் 13.5% of 1 lakh population. Every 1 lakh populationக்கு 13.5 category persons will be arrested. இல்லைனா related to this POSCO actல conviction categoryல வர்றது. அது மாதிரி 43.44% போஸ்கோவில் கன்விக்ட் லைக் அரெஸ்ட் பண்ணப்படுறவங்க சஸ்பீஷியஸ், தென் தே வில் பி அக்யூட்டல் பண்ணப்படுறாங்க அப்படின்னா விடுதலை செய்யப்படுறாங்க வித்தவுட் எனி சார்ஜஸ். ஸோ அவங்க மேலே எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ஸோ அதில் 14.3% ஆர் கன்விக்டட், 14.03% ஒன்லி கன்விக்டட். நிறைய கேசஸ் பெண்டிங் இருக்கு. யூபியில் தான் அதிகமான கேசஸ் இன் பெண்டிங். So that's all. Yeah. So that's all about the news. போஸ்கோ சொல்லியிருக்கேன். அப்புறம் நியூஸில் வந்ததுக்கான ரீசன் போஸ்கோ கேஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி லைக் விக்டமாக இருக்கிறவங்க
இல்லைனா கன்விக்டட் பர்சன்ஸ் ஆர் வெல் நோன் பர்சன்ஸ். அப்புறம் எத்தனை பேர் லைக் சார்ஜஸ் வந்து கரெக்டாக எடுக்கப்படுது. ஸோ ரொம்ப அதிகமான பெண்டிங் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து யூபி, அதிகமான சார்ஜஸ் நடக்கக்கூடியது டெல்லியில் 13.5% பர்சன்ஸ் ஆர் 1 lakh பாப்புலேஷனுக்கு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இஃப் யூ ஹேவ் டு நோ அபவுட் தி போஸ்கோ ஆக்டை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதில் வரக்கூடிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். Okay, the next article related to the ISRO's recent launch of the private launch vehicle satellites வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. The first private launch vehicle. It's a small satellite launch vehicle. So we will discuss about those things. நம்ம 10th நவம்பரில் இந்த ஆர்டிக்கிள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ விக்ரம் எஸ் அப்படின்றது தான் இதோட நேம். விக்ரம் எஸ் இது வந்து ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். It's a single fuel, solid fuel engine. அப்புறம் இதோட இன்ஜின் நேம் வந்து கலாம் அப்படின்ற நேம். அப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட 160 இருந்து 290 இருந்து 560 kg வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி. To the sun synchronous orbit, there is polar orbit. ஸோ இந்த பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம், போலார் ஆர்பிட்டுக்கு. தென் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போது 3 சேட்டலைட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ஃப்ரம் இந்தியா, 2 ஃப்ரம் இந்தியா அண்ட் 1 ஃப்ரம் ஃபாரின். அது வந்து இட்ஸ் ஒன் வந்து கிட்ஸுக்கான ஃபன் சேட்டலைட். ஸோ தட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். The first satellite name, அவங்களோட மிஷன் நேம், இட்ஸ் நாட் அபவுட் அவர் மிஷன். இல்லைனா இஸ்ரோவோட மிஷன் கிடையாது. ஸ்கை ரூட் அப்படின்ற நிறுவனம், அந்த நிறுவனத்தோட மிஷன் பரம். ஸோ கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் ரிலேட்டட் டு திஸ். த ஃபஸ்ட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்றதுனால இம்பார்ட்டன்ட். இந்தியாவை வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 440 billion, that is a contribution towards the space contribution இருக்கு. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are globally contributing 2-3%. 2 to 3% is our contribution. இந்தியாவில் ஸ்பேஸ் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்காக we've recently created Indian space authorization, space program authorization center. IN space அப்படின்னு பேரு. இட்ஸ் இன் அகமதாபாத், குஜராத்தில் இருக்கு. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரைவேட்டையும் இஸ்ரோவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ம் தான் இது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸை க்ரியேட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் கேன் 100% தே கேன் இன்வெஸ்ட் இன் தி ரிசர்ச் ப்ரோக்ராம். ஸ்பேஸ் லான்ச்சிங் சேட்டலைட் ரிசர்ச்சில் நம்ம 100% இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னா we are providing 70%. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு தி எக்ஸாம். ஸோ விக்ரம் அப்படின்றது அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இதில் கேட்க மாட்டாங்க. சுமார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஆல்ரெடி வி ஹேவ் டன் இட். இதெல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. பட் குரூப் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸில் கேன் பி ஆஸ்ட். ஓகே, ஸோ யூபிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்களோட நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, எவ்ரிதிங் வேர் எக்ஸ்பிளைன்ட். So that's all about this current affairs. Now we will move on to the next article. Okay, the next article related to the Bali Yatra, which was mentioned by our Prime Minister in the Indonesia oda Bali capital, Bali அப்படின்ற சிட்டியில் it was mentioned. ஸோ அதில் இந்தியாவோட டயஸ்பிரா கூட பேசும்போது அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் கட்டக் in India, ஒடிசாவில். ஃபெஸ்டிவல் த கலிங்கா கிங்டம், ஒடிசா அப்படின்றது. ஸோ இதோட ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாவில் இருந்து த ஃபுல் மூன் டே
டைம் பீரியடில் த பீப்புள் நார்த் ஈஸ்டர்ன் டைம் பீரியட் நார்த் ஈஸ்ட் மான்சூனோட ஃப்ளோ அதிகமாகும் போது த பீப்புள் ஃப்ரம் தி லைக் கலிங்கா கிங்டம் தே இஸ் டு கோ ஃபார் ட்ரேட் டு தி பலி, அப்புறம் மியான்மர், அப்புறம் பனீரோ, தென் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் தே வில் கோ ஃபார் ட்ரேடிங். ஸோ அதில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரேடிங் பண்ணக்கூடிய கடமான், அப்புறம் ஸ்பைசஸ், கோல்டு, ஜுவல்லரி, சில்க். ஸோ இதை இங்கேருந்து இந்தோனேஷியாவுக்கு எடுத்துகிட்டு போய், ஸோ இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் 200 years த ட்ரேட் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மேரிடைம் இட்ஸ் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ரிலேட்டட் டு மேரிடைம் ரூட்டில் நமக்கு இந்தோனேஷியா கூட இருக்கக்கூடிய கனெக்ஷன். இந்தோனேஷியா மட்டும் இல்லை, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் திஸ் கனெக்ஷன் முன்னாடி கலிங்கா கிங்டம். ஸோ இது வந்து பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய மற்ற லைக் போர்ட்ஸ் வழியாகவும் நம்ம ட்ரேடிங் பண்ணோம். அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைமில் தே யூஸ் டு செலிப்ரேட். அதுக்கு பேர் பலி யாத்ரா செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பேர். ஸோ இப்போவும் இதை நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ இதை தான் இந்தியாவோட டயாஸ்போரா மீட்டிங்கில், ஸோ இந்தோனேஷியாவில் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது இந்த யாத்ராவை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். நீங்கள் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இதில் எந்தெந்த கண்ட்ரிஸ் வருது, சிலோன், தட் இஸ் ஸ்ரீலங்கா, அது தெரிஞ்சுக்கோங்க. இதோட மேஜர் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ட்ரேட், அது தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, the next article related to the sites order conference of meeting is happening. Recently நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. 1963 they have started this negotiation. And 1975 it came into existence. It's a legally binding agreement. அப்படின்னா அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளை நம்ம வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இட்ஸ் அ ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டியில் நம்ம பார்ட்டாக இருக்கும். ஸோ எவ்ரிவேர் இதோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்கும். எப்படி யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குதோ அதே மாதிரி இதுக்கும் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் தனியாக நடக்கும். இது எதுக்கு அப்படின்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் இதில் வி ஹேவிங் 3 லிஸ்ட். தட் இஸ் அப்பெண்டிக்ஸ் 1, அப்பெண்டிக்ஸ் 2, அப்புறம் 3. ஸோ அப்பெண்டிக்ஸ் 1 எடுத்துக்கிட்டா இது நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துருக்கோம். என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், ஸோ மோஸ்ட்லி என்டேஞ்சர்டாக இருக்கும். இதை வந்து இன்டர்நேஷ்னலில் எந்த கண்ட்ரிஸும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல் ஸ்பீஷீஸ், அதோட ஸ்பெசிமென்ஸாக இருக்கட்டும், அதோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரேடிங் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணால் தே கேன் பி சார்ஜ். அப்பெண்டிக்ஸ் 2 அப்படின்றது நாட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஆர் என்டேஞ்சர்ட், ரொம்ப அழிவுக்குரியதில்லை, ஆனால் இப்படியே போச்சு அப்படின்னா அழிஞ்சிரும் அப்படின்றனால இட் இஸ் ஆல்சோ கண்ட்ரோல்டு. ஆனால் இதோட ட்ரேட் வந்து அலோவ் பண்ணுவாங்க வித் சர்டிஃபிகேஷன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ நம்ம நாட்டிலேருந்து ஒரு இப்போ லைக் இந்த அப்பெண்டிக்ஸ் 2ல் இருக்கக்கூடிய லிஸ்டட் அனிமல்ஸ் ஆர் அதோட லைக் வைல்ட் ஸ்பீஷீஸோட ப்ராடக்ட்ஸை நம்ம லைக் அதோட பொருட்களாக இருக்கட்டும், இல்லைனா அதோட ஒரு பார்ட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங் பண்ணணுன்னா சர்டிஃபிகேஷன் இருந்தால் தி கேன் டூ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சர்டிஃபிகேஷன் இல்லைன்னா பண்ண முடியாது. இது அப்படி கிடையாது, சர்டிஃபிகேஷன் கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் அப்பெண்டிக்ஸ் 3 அப்படின்றது இப்போ நம்ம நாட்டில் ஒரு அனிமல் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இட் வாஸ் ப்ரொடெக்டட். ஸோ தட்ஸ் வை வி வில் ரிக்வெஸ்ட் அதர் கண்ட்ரீஸும் வந்து, ஏன்னா நம்ம நாடுகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அது அதிகமாக, ரைனோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அது போகும். அப்போ அங்கே வந்து அது என்டேஞ்சர்டாக இருக்கும், அங்கேருந்து அது கடத்தப்படலாம், ஸோ கொல்லப்படலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். பை த ரிக்வெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் இந்த அப்பெண்டிக்ஸ் 3ல் இருக்கக்கூடியது வந்து ப்ரொடெக்டட் அனிமலாக இருக்கும். ஆனால் லீஸ்ட் கன்சர்ன் தான், இது ரொம்ப அளவு ப்ரொடெக்ஷன். ஹை லெவல் ப்ரொடெக்ஷன் இஸ் திஸ் ஒன். இதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எந்த காரணத்தை கொண்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், வைல்டு அப்படின்னாலே பிளான்ஸும் வரும், அனிமல்ஸும் வரும்.
ஸோ அதை வந்து ப்ரொடெக்ஷன், ஹைலி ப்ரொடெக்டட். இது எந்த காரணத்துக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல்டு, இது வந்து சர்டிஃபிகேஷன் இருந்தால் ட்ரேடிங் பண்ணலாம், செகண்ட் கேட்டகரி. தேர்ட் வந்து பை த ரிக்வஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் ப்ரொடெக்டட். ஓகே, ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் மீட்டிங், இதை சொன்னேன்ல, இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் தான் அதை ரிமூவ் பண்ணணும். ஏதாவது அனிமல் இருக்கிறது ரிமூவ் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டில் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மீட்டிங் வருஷந்தோறும் நடக்கும், அந்த மீட்டிங்கில் தான் சேஞ்ச் பண்ண முடியும். சப்போஸ் அப்பெண்டிக்ஸ் 3ல் இருக்கிறத அந்தந்த கண்ட்ரிஸ் வந்து அவங்க ஏற்ற மாதிரி லிஸ்ட்டை மாற்றிக்கலாம். சரியா? அப்புறம் இந்த லீகலி பைண்டிங் அப்படின்றப்போ இட் won't give any law, சட்டங்கள் எதுவும் கொடுக்காது. இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் எப்படி இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கு கொடுப்பாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் அடிப்படையில் இந்தியாவில் சட்டங்கள் உருவாக்கப்படணும். இந்தியாவில் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் சரி, அந்த அனிமலை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ வி ஹேவிங் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் வரப்பட்டதுக்கான ரீசன்ஸ் இதுதான், ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக. அது 72ல் வந்துச்சு, இது 75. சரியா? ஓகே, ஸோ கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கான எஃபோர்ட் வந்து அதிகமாக போடப்பட்டது அதுக்கு பிறகு தான், 75க்கு பிறகு. தட்ஸ் ஆல். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ எதனால் நியூஸ் வந்திருக்குன்னா, ஐவரி ட்ரேடிங் வந்து லைக் ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்குது. அதோட ஐவரிஸ்னால் தந்தங்கள் ட்ரேட் பண்ணுறது ஒரு பழக்கம் அங்கே. ஸோ அதை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் இந்தியா வந்து 2-3 வாட்டி மூவ் பண்ணாங்க. நமீபியா கண்ட்ரி அவங்க தான் அதை மூவ் பண்ணுறாங்க. எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்றதுக்கு, அதுக்கு அலோவ் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் அண்டர் தி அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரி எலிஃபென்ட்ஸ். நம்ம இந்தியா ஏஷியன் எலிஃபெண்ட்டும் சரி, ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டும் அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரியில் ப்ரொடெக்ட். ஸோ அதை எந்த பொருளையுமே ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஆனால் இதோட பாப்புலேஷன் அதிகமானனால இப்போ அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான மீட்டிங் இதில் ரிமூவ் பண்ணணுன்னா யார் டிசிஷன் எடுக்கணும்னா இவங்க தான் ஓட்டிங் மூலமாக எடுப்பாங்க. ஸோ இந்தியா இந்த வாட்டி நோ சொல்லியிருக்காங்க, ஓட்டிங் எகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம். ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். The next article related to the friend shoring is a word. Friend shoring அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ ட்ரேட் ரிலேட்டட் வேர்டு தான். யூஎஸோட ஒரு பர்சன் he came to India to discuss about the trade. அவர் தான் சொல்லியிருக்காரு. இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இந்த டேர்ம் வந்து நியூஸில் வந்தது எதனால் அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்னா லைக் வி ஹேவிங் லாட் ஆஃப் கண்ட்ரிஸ் டு டூ ஹேவ் ட்ரேட். இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இருக்கும், இப்போ எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சைனா, வி ஹேவ் யூஎஸ்ஏ. ஸோ இதில் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். குளோபல் சப்ளை செயின், ஒரு பொருளோட சப்ளை செயின் இந்த கண்ட்ரீஸ்லாம் கிடைக்கும். நமக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இதுதான். இது எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கண்ட்ரி ரொம்ப ரிஸ்க் அதிகம். இதில் ஆஃப்ரிக்காவில் இப்போ நைஜீரியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ், சாட். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டெரரிஸ்ட் குரூப்ஸ். அங்கே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலேஷன், ஆப்கானிஸ்தானில் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி தாலிபான் வாஸ் இன் கண்ட்ரோல். அப்போ அங்கே உங்களுக்கு டெரரிஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது ஆக்சுவலாக நம்மளை கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த கண்ட்ரீஸில் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை. அப்போ அந்த கண்ட்ரி கூட நம்ம ட்ரேட் பண்ணுறது, சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் வைக்கிறத விட்டுட்டு அங்கே இருக்கிற நம்ம ஏற்கனவே அங்கே ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சப்ளை செயின் டிமாண்ட் அங்கேருந்து வாங்குறது, அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய கண்ட்ரி ஷிஃப்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்னு பேர். இதில் நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஃபேவரிசம், ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு மட்டும்தான் சப்ளை செயின் கனெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது ட்ரேடிங். அப்போ ஒரு கண்ட்ரி மோனோபோலிசம் வில் இன்க்ரீஸ். இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் கைவிடப்படும், அங்கே பொருட்கள் இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ரிலேட்டட் டு திஸ். புரியுதா? இந்த டேர்ம் மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றபடி இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, திஸ் இஸ் அ லைக் பேர்ட். ஆக்சுவலாக ஆஸ்திரேலியன் ஒரிஜின், இது சாரி ரஷ்யன் ஒரிஜின். கிரேட் நாட் அப்படின்னு பேர் இதோட நெய்ம். ஸோ இது வந்து வின்டர் சீசன் இப்போ அங்கே ஆரம்பிச்சிருச்சு, பனி அதிகமாக பொழியும். ஸோ அதனால் அது மைக்ரேட் ஆகி ப்ரீடிங்காக ஆஸ்திரேலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு வரும். அங்கே வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஏரியா, மட் ஃப்ளாட்ஸில் இது அதிகமாக லைக் இரைகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கும். அப்புறம் அங்கே தான் அது நெஸ்டிங் போடும், சரியா, இனப்பெருக்கத்துக்காக. ஸோ அது வந்து இப்போ கேரளாவில் இதை ஸ்பாட் அவுட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியாவிலையும் அது வந்து
கடந்து தான் போகும். இந்தியாவை ஒரு ஸ்டாப் ஓவராக பயன்படுத்திட்டு அங்கே வந்துட்டு தான் போகும். ஸோ அது வந்து இப்போ ஸ்பாட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவ்மெண்ட் ஸ்டார்டட். ஸோ ஐயூசிஎன் லிஸ்ட்டில் இதில் வேறு ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம், அந்த நெய்ம் எந்த ஊரை சார்ந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஐயூசிஎன் லிஸ்ட்டில் நியர் த்ரெட்டன்ட் கேட்டகரியில் நியர் த்ரெட்டன்ட் என்டேஞ்சர்ட் கேட்டகரி. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ். IUCN, it's an endangered category. ஸோ இது மட்டும் இதில் தெரிஞ்சால் போதும், அதோட நெய்ம், தட் இஸ் enough. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து ரிலேட்டட் டு தி இந்திரா காந்தி ப்ரைஸ் ஃபார் பீஸ். ஸோ எல்லா வருஷம் இதை கொடுத்துட்ருக்காங்க, இந்திரா காந்தி ஃபவுண்டேஷன். ஸோ இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் லைக் நாட்டோட வளர்ச்சிக்காக ஸ்டெபிலிட்டி, பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இட்ஸ் அ ப்ரைவேட், இட்ஸ் நாட் கவர்மெண்டல் ப்ரைஸ், காங்கிரஸ் பீப்புளோடது. இப்போ பிரதம் என்ஜிஓ அப்படின்ற ஒரு என்ஜிஓ கொடுத்துருக்காங்க. பிரதம், அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். 25 lakh கேஷ் ப்ரைஸ், 25 lakh மானிட்டரி சப்போர்ட் வில் பி கிவன். யாரெல்லாம் நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, இது நாட்டுக்கு கொடுப்போம், நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்களா, வெளிநாட்டுக்காரங்களும் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இப்போது பிரதம் என்ஜிஓ ப்ரொவைட் பண்ணிடுறேன். பிரதம் என்ஜிஓ they were created in 1995. 1995. இவங்க 2007 இருந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட் ரிப்போர்ட் இஸ் கால்ட் அஸ் அசர் ரிப்போர்ட் அப்படின்னு பேர். ஆனுவல் சர்வே ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் எபிலிட்டி, அவங்களோட அரித்தமெட்டிக் கால்குலேஷன், ரீடிங் ஸ்கில், படிக்கிற அடாப்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அந்த ரிப்போர்ட் எடுக்கிற கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 6 lakh ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் ரேங்கிங்ஸ் வில் பி ப்ரொவைடட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ கொடுக்கும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாலிசி மேக் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்களோட ஸ்கில் எஃபெக்ட் அதிகப்படுத்துறதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்றது. இதை 14 கண்ட்ரிஸ் இதே ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறாங்க. தட்ஸ் அ சக்ஸஸ் ஆஃப் தி பிரதம் என்ஜிஓ. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, 14 கண்ட்ரிஸ் ஒரு என்ஜிஓட, இந்தியாவோட என்ஜிஓட கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இதே மாடலில் சர்வே பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். பிரதம் என்ஜிஓ இம்பார்ட்டன்ட். இது அந்த அளவுக்கு கேட்பாங்களான்னு எனக்கு தெரில. இட்ஸ் அ பொலிட்டிக்கல். சரியா? இது காங்கிரஸ் பீப்புளோட, அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மி தான். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரியா? தட்ஸ் ஆல். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், ஏஷியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், ADMM மீட்டிங். இது ஏஷியன் கண்ட்ரீஸோட, ஏஷியன்னா 10 கண்ட்ரீஸ், அந்த 10 கண்ட்ரீஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணுறது. There is a meeting called as Asian DMM, that is Asian Defense Ministers Meeting Plus அப்படின்னு பேர். இது யாரெல்லாம் அப்படின்னா ஏஷியன் ப்ளஸ் 8 countries. 8 countries அந்த ஈஸ்ட் ஏஷியா சமிட்டில் இருக்காங்கல்ல, அந்த 8 countries வருவாங்க. தட் இஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அப்புறம் USA, ரஷ்யா, சைனா, அப்புறம் சவுத் கொரியா, ஜப்பான். 8 countries. ஸோ இந்த 8 countries-க்கான மீட்டிங். இதில் டிஃபென்ஸ் மினிஸ்டர், நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் கலந்துக்க இருக்கார். இனிதான் நடக்க இருக்கு, நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரில் கலந்துக்க. ஸோ மெயின்லி இதில் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா மேரிடைம் செக்யூரிட்டி, அப்புறம் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ், டிசாஸ்டர் ரிலீஃப், பேரழிவுகள் வரும்போது ஹெல்ப் பண்ணுறது, அந்த கண்ட்ரிஸோட கான்ட்ரிபியூஷன், அப்புறம் மிலிட்ரி எக்ஸசைஸ், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதோட ஒத்துழைப்புக்காக நடத்தப்படுகின்ற மீட்டிங் தான். ஜஸ்ட் நோ DMM ப்ளஸ் அப்படின்னா என்ன, இந்த மீட்டிங் முடியும் போது வி வில் கம் டு நோ என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றது. இப்போதைக்கு இந்த மீட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். Now we will move on to the next article, that is NPA. Okay, so the article about the NPA, non-performing assets. Last 5 yearsல கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கான அசட்ஸை வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க.
அதனால தான் இது நியூஸ். ரைட் ஆஃப் வி வில் டிஸ்கஸ் அண்ட் தென் என்பிஏன்னா என்னன்றது பார்ப்போம். ஓகே, என்பிஏ அப்படின்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆகிறது ஒரு லோன் வந்து இஎம்ஐ கட்டுற டேட்ல இருந்து 30 days அவங்க பே பண்ணலை அப்படின்னா லைக் அக்கௌண்ட் வில் பி கால்டு ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 0. தென் 31 இருந்து 60 த அக்கௌண்ட் வில் பி கால்டு ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 1. 61 இருந்து 90 இட் வில் பி கால்டு ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 2. 90 இருந்து இட் வில் பி கால்டு என்பிஏ, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். கரெக்டா? ஸோ அந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸுக்கு பிறகு 90 daysக்கு பிறகு நெக்ஸ்ட் 12 months எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணலை அப்படின்னா தட் அக்கௌண்ட் வில் பி, இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட். என்பிஏ பிறகு 12 months அவங்க பே பண்ணலை, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12 months அப்படின்னா 12க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ தட் அக்கௌண்ட் வில் பி கால்டு சப்ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட். சப்ஸ்டாண்டர்ட். தென் 12க்கு மேலே அடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் இயர் அப்படின்னா என்பிஏக்கு பிறகு 2வது வருஷம், if they are not paying, that assert will be called as doubtful assert. அதுக்கு பிறகும் பே பண்ணலை, அந்த 2 வருஷத்துக்கு பிறகு பே பண்ணலை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் லாஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு பேர், லாஸ்ட் அசட்ஸ். ஸோ இந்த டைம் பீரியடில் இந்த என்பிஏ வந்து கலெக்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ கம்பெனிஸ் அப்படின்னா ஐபிசி ரெசல்யூஷன்ஸ், இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட் மூலமாக அதை வந்து அசர்ட்ஸை வந்து ரெசல்யூஷன் அப்புறம் ஹேர் கட் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக ரைட் ஆஃப் பண்ணுறது தான் ஃபைனல் ஆப்ஷன். ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கான ரீசன் என்னது? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லோன் எடுத்துக்கோங்க, இட்ஸ் ஹவுசிங் லோனுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அக்ரி லோனுன்னு வச்சுக்கோங்க. 1000 rupees லோன் அப்படின்னா இதோட ரிஸ்க் அடிப்படையில், தட் இஸ் அ ஃபார்முலா கால்ட் அஸ் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ, capital divided by risk weighted assets. So இதோட ரிஸ்க் எடுத்துக்கினா ரிஸ்க் ஆஃப் அ லோன் தட் இஸ் 200% வச்சுக்கோங்க. இந்த ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம் மற்ற லோன்ஸை விட. அப்போ இதோட ப்ரொவிஷனிங் அப்படின்றது ரிஸ்க் அடிப்படையில் தட் இஸ் அ ப்ரொவிஷனிங் கான்செப்ட். இப்போ 5% have to be provision according to the risk, percentage of provisioning. இப்போ இதில் 5% அப்படின்னா எவ்வளோ வரும்? that is 50 rupees. 50 rupees-ஐ வந்து செட் அசைட் பண்ணணும். பேங்க் வந்து எங்கேருந்து செட் அசைட் பண்ணணும்னா கேபிட்டலில் இருந்து. அவங்களோட கேபிட்டல் இஸ் 200 rupees அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா இதெல்லாம் க்ரோருக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் க்ரோர் போட்டுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு புரிகிறதுக்கு. நான் சிம்பிள் மெக்கானிசத்தில் சொல்கிறேன். இப்போது 200 rupees அவங்களுக்கு கேபிட்டல் இருக்குது அப்படின்னா இந்த 200 இருந்து அவங்க கேபிட்டல் 50 எடுத்து வைக்கணும். அப்போ கேபிட்டல் வந்து நெக்ஸ்ட் லோனுக்கு வந்து 150 ஆயிடுது. அடுத்த லோன் இப்படி கொடுக்கும்போது கேபிட்டல் கம்மியாகிட்டே வரும். ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா லோனுக்குமே ரிஸ்க் இருக்குது. அப்போ கேபிட்டல் நிறைய இருந்தால் மட்டும்தான் அவங்க லோன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொவிஷனிங் வந்து சும்மாவே இருக்கும். அப்போ என்பிஏ ஆச்சு அப்படின்னா இதோட ப்ரொவிஷனிங் வில் இன்க்ரீஸ். ஐ டோன்ட் நோ அபவுட் த டேட்டா, பட் மைட் பி இட் வில் இன்க்ரீஸ் டு 10%. இந்த அளவு வந்து ஏறும், இல்லைன்னா 100% கூட ஆகலாம். அதே அளவுக்கு நீங்கள் ப்ரொவிஷனிங் பண்ணணும். ஏன்னா அது டெபாசிட்டர்ஸ் மணி எடுத்தால் நீங்கள் லோன் கொடுத்துருக்கீங்க பேங்க்ஸ் அப்படின்றப்போ. அப்போ இந்த ப்ரொவிஷனிங் அமௌண்ட் வந்து அங்கே சும்மாவே இருக்கும். அப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் இதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும், இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 rupees லோன் கொடுத்துருக்கீங்க, உங்களோட டெபாசிட் இஸ் திஸ் அமௌண்ட். அப்போ உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் ப்ரொவிஷனிங் காமிச்சிட்டே இருக்கணும், இந்த ப்ரொவிஷனிங் அமௌண்ட் இருக்கணும். சப்போஸ் இதை பேலன்ஸ் ஷீட்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, அசட்லேருந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கான நீங்கள் பண்ண ப்ரொவிஷனிங்கை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ டு தி கேபிட்டல். லோன் அவங்க பே பண்ணிட்டாலே இது கேபிட்டலுக்கு போயிடும். லோன் பே பண்ணலை அப்படின்னா அங்கேயே தான் இருக்கும். அதோட ப்ரொவிஷனிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. அப்போ அவங்க லோன் பே பண்ணலை, அது இதை ரைட் ஆஃப் பண்ணாலும் பே பண்ணாலும் சரி, அந்த ப்ரொவிஷனிங் அமௌண்ட் அங்கே கேபிட்டலுக்கு போயிடும். அப்போ அந்த கேபிட்டல் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் கிவிங் லோன்ஸ். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, வராது அப்படின்னாலே ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. ரைட் ஆஃப் பண்ணால் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லேருந்து அது மாறிடும். அதனால அது வந்து தள்ளுபடி கிடையாது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கான ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தள்ளுபடி கிடையாது, வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி என்பிஏ. என்பிஏ பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. பேஸ் ஆஃப் திஸ் ஐபிசி அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் அசர்ட்ஸை மீட்கிறதுக்கான நடைமுறைகள்னால். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட்
the current affairs. Today's article also over. So that's all. Now we will move on to the MCQs. Okay, question number 1. With reference to the National Investment Infrastructure Fund, consider the following statement. Statement number 1, it was established to provide long-term capital to India's infrastructure sector. Statement number 2, its first bilateral fund has been proposed between India and China. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Return. Okay, next question. Moscow format recently seen in news is related to what? Option A, the process designed to help countries implement enhance nationally determined contribution by 2030. அது பாரிஸ் கிளைமேட் சேஞ்சோட கேட்டகரியில் வரக்கூடிய நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் அது ரிலேட்டடானு கேட்குறாங்க. தென் பி, டயலாக் பிளாட்ஃபார்ம் டு டிஸ்கஸ் குளோபல் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். சி ஆப்ஷன், லிஸ்ட் ஆஃப் கைட்லைன்ஸ் to be adopted globally to reduce greenhouse gas emission. Option 4, that is D option, negotiation mechanism established to address Afghanistan issues. Okay, next question. Which of the following statements these are correct with reference to the no money for terror conference? So statement number 1, it is an initiative of French government focused on limiting terrorist funding by cooperating between countries. Statement number 2, India never hosted this conference. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. ஸோ இதுக்கான மீட்டிங் வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதை நான் வந்து அப்டேட் பண்ணலை, பிகாஸ் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. அது அப்டேஷன் வந்து பெரிய அளவில் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் எனஃப். சரியா, நீங்கள் உங்களோட நோட்ஸில் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு தி விக்ரம் suborbital rocket, consider the following statements. Statement number 1, it is developed by DRDO. Statement number 2, it can go to the maximum altitude of 101 kilometer. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. இந்த கிலோமீட்டர் ஆல்டிடியூட் வந்து இன்னைக்குள்ள ஆர்டிக்கிளில் நான் சொல்லலை, ஆனால் அன்னைக்குள்ள ஆர்டிக்கிளில் சொல்லியிருந்தேன். நவம்பர் 10th ஆர்டிக்கிளில் இருக்கு விக்ரமோட. சரியா, ஸோ யாராவது டவுட் இருந்துச்சுன்னா go and visit. With fifth question, with reference to the carbon border adjustment tax, consider the following statements. Statement number 1, it is a duty on imports based on the amount of carbon emission resulting from the production of respective products. Statement number 2, currently it is adopted by India, China, Brazil to tax products such as cement and steel. Which are the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay. So previous day kana answers dina 18th kana answer. First one answer is A, second one answer is B, third B, 4A, 5D. First one A, second B, third B, 4A, 5D. So that's all. So cross check your answers. Answer writing question. Highlight the experience of the implementation of POSCO, Protection of Children from Sexual Offence Act in India, since its enactment a decade ago. 2012 கிரியேட் பண்ணாங்க, 2020. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்கஸ் ரிலேட்டட் டு திஸ். Write your answers and send to me. Thanks a lot for joining with us.